ஹலோ கேஸ், வெல்கம் டு தமிழ் பசங்க ரியாக்ஷன். ஸோ இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு மூவி ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீசெண்டாக நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு எதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற மூவின்னா மாரி செல்வராஜோட அது என்ன ஆச்சுன்னா கடைசி நேரத்தில் ஃபன் ஆயிடுச்சு. அதனால வந்து நான் பார்க்கல. அது நான் இருந்தாலும் வந்து இவனுங்க வந்து ஃபோன் பண்ணி அப்படி இருந்தது மச்சான் அப்படின்னு இந்த மூவியை மிஸ் பண்ணிட்டான். கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்போம். அவனும் தியேட்டர்ல கடைசி நேரத்துல வர முடியாம போயிடுச்சு. கண்டிப்பா திருப்பி போய் பார்ப்பான் அவன். பட் நாங்க 2 பேரும் பார்த்துட்டோம். ஸோ அதனால வாழை ரிவ்யூ எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னே தெரியல. படம் வந்து இப்போ நம்ம அவரோட மற்ற 3 படம் பார்த்துருக்கோம் மாரி செல்வராஜ். ஓகேவா, அதுக்கெல்லாம் இது பிகினிங் அந்த மாதிரி இருந்துச்சு. படம் வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட்னா கடைசி ஃப்ரேமு அந்த எண்டுக்கு ஸ்க்ரோல் வர வரைக்கும் எல்லாரும் தியேட்டரில் உட்காந்துட்டு அப்படியே. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு பயங்கரமான ஃபன்னு. படம் ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்திலே அந்த ஹோல்டு வந்துச்சு பாரு. இன்டர்வல் வரைக்குமே பேங்கர் தான் அது. அதுக்கப்புறம் அப்படியே செகண்ட் ஹாஃப் அப்படியே ஆப்போசிட்டா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கூட இருந்துச்சு. எண்டிங் டுவர்ட்ஸ் எண்டெல்லாம் வந்து இது வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவென்ட்ஸ். அண்ட் ஆல்சோ இது இந்த டைரக்டரோட நான் ஒன்றும் பார்க்கலடா, ஸ்பாயில் பண்றீங்க எனக்கு. அவரே சொல்லிட்டாரா இது வர முடியலன்றதுக்காக வச்சு செய்றீங்கடா. இது வந்து அவரோட பயோபிக்னு சொல்லிட்டாரு. ட்ரூ ஈவென்ட்ஸ் இல்ல, அதெல்லாம் தெரியாதுடா எனக்கு. அது நிறைய இடத்துல வரும் சொல்லிட்டாங்க. இது என்னோட பயோபிக் தான் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி வந்து எனக்குமே இந்த மாதிரி ஒரு மூவி வருதுன்றது வந்து நான் அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்லாம் பார்த்தேன். நான் ஒரு இடத்துல இந்த மூவி பார்க்கறதுக்கு வெற்றி வந்து கேட்டான், இந்த மாதிரி வந்து டே புக் பண்றேன்டா, நீங்க ஃபர்ஸ்ட் கஷ்டம்டான்னு சொல்லிட்டேன். ஆனா இருந்தாலும் வந்து இல்ல நீ புக் பண்ணு பாத்துக்கலாம் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொன்னேன். ஏன் சொன்னேன்னா அந்த ஒரு ரீல்ல வந்து டைரக்டர் பாலாமாமா அவர்கிட்ட வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் இந்த மாதிரிலாம் வாங்கினதே கிடையாது. அவர்கிட்ட பேசவே முடியாது. எப்படின்னா அவர் வந்து ஒரு ரகட் பீஸ். அவரு அந்த பீஸையே சைலண்ட் ஆக்கி உட்கார வச்சுக்கிறாரு. சரியா, அது ஒண்ணு. அவரே வந்து அள வச்சிட்டாங்க. அவர் அப்படியே அழுதுட்டாரு ஓரமா உட்காந்து. நிறைய பேர் லைக் தட் வந்து ஒரு மூவி வருதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்றது, என்னோட பேட் ஹெட் ஹெல்த். எந்த அளவுக்கு வந்து இந்த படத்தை வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னா தமிழ் சினிமாவோட என்டையர் டைரக்டரும் எல்லா டைரக்டருக்கும் இந்த படம் போட்டு காட்டுச்சு. எல்லாரும் ஸ்டேஜில் நின்று இந்த படத்துக்கான ரிவ்யூ சொல்லியிருக்கோம். ஸோ வந்து இது ப்ரொமோஷன் அப்படின்னு இல்லாமல் இது வந்து இந்த படம் எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக என்டையர் தமிழ் சினிமாவே வந்து ஒன்று சேர்ந்துருக்கு. ஸோ வாழை வந்து எல்லாருமே பார்க்கணும். அண்ட் ஆல்சோ மிஷ்கின் வந்து அந்த இன்டர்வியூ சொல்லியிருப்பாரு, நீங்கள் இந்தியா பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பதர் பஞ்சாலி பார்க்கலாம். அண்டு தமிழ்நாடு லொக்காலிட்டி, தமிழ்நாட்டில் என்ன அந்த இப்போ நம்ம பிரேமம் பார்க்கும்போது அந்த கேரளாவோட வைப் இருந்துச்சுல. ஸோ வந்து தமிழ்நாடோட இது தெரியணும்னா வாழை வந்து பார்க்கலாம். அண்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி அந்த அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் இன்னும் நோட்டீஸ் பண்ணேன், கலர்ஸு ஸ்டார்டிங்கில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்ம் டோன் வர ஆரம்பிச்சு, கொஞ்சம் அப்படியே எல்லோவா மேபி அந்த ஸ்டோரியோடவே அப்படியே ட்ராவல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ வந்து மோனோக்ரோம் ஷாட் நிறைய இருந்துச்சு, அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஷாட்ஸு. அதான்டா இவன் எல்லாம் அழுத ஒண்ணு. நான் படம் பாக்குற இது பார்த்தோன்னே ஐயோ ஏதோ பயங்கர எமோஷனலா வைக்க போறாங்க. நானும் அது ஏதோ ஆயிடும் அப்படின்லாம் பயந்துன்னு இருந்தேன் நானு. ஆனா வச்சுட்டாங்க வேற மாதிரி ஒரு மாதிரி அப்ப அஃபெக்ட் பண்ணிட்டாங்க படம். உன்னை வந்து ஹார்ட்ல தான் சுட போற அப்படின்னாங்க, ஆனால் ஹெட் ஷாட் அடிச்சாங்க. ஸோ இன்னொன்று வந்து சொல்லணும் அப்படின்னா அந்த படத்தோட காஸ்டிங் இதுதான் வந்து மேஜர் பில்லர் இந்த இதுக்கு. ஏன்னா இந்த ஸ்டோரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங் அதையும் தாண்டி பயங்கரமான ஒரு ஃபிசிக்கல் ஹார்ட் ஒர்க் போட்டே ஆகணும். ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரன்னிங்கு. நம்ம இப்போலாம் வந்து கம்ப்யூட்டர்ல எல்லாம் ஒர்க் பண்ணுறோம். நம்ம சின்ன வயசில் எப்படி இருந்துருப்போம்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு 1998 நடக்குது. ஸோ அவன் எனக்கு பிடிச்ச டைலாகே வந்து இவன் சொல்லுவான், நான் அந்த வாழைத்தோப்புலேருந்து பறந்துடுவேன் மேடம் அப்படின்னு. அப்போ நிக்கிலா ஃபேமிலி கேட்பேன், போ பறந்து போயிடுவேடா நீ. நம்ம அதுக்கு தெரியல அப்போ என்ன ஃபாஸ்ட்டாக ஓடுவான். அது வந்து நாஸ்டாலஜிக்காக தான் இருக்குது. ஸோ இந்த படத்தோட காஸ்டிங் பார்த்தீங்கன்னா அந்த 2 பசங்க பொன்வேல் அண்ட் ராகுல் வேற லெவலு. ஸோ இதில் வந்து ஒரு ஃபன்னியான இது இருக்கும். ஒருத்தர் வந்து ரஜினி ஃபேன், வந்து கமல் ஃபேன். அதெல்லாம் வர சீனெல்லாம் தியேட்டர் எரப்ட் ஆயிடுச்சு.
நீ வந்து காமெடி மூவி கிடையாது, ஆனால் காமெடி மூவியோட அதிகமாக இந்த படத்தில் சிரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி நிக்கிலா விமல் வந்து பூங்கொடி டீச்சரா பயங்கரமா ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்காங்க. நம்மளோட ஸ்கூல் டீச்சர் எல்லாரும் வந்து ஞாபகப்படுத்துவாங்க. நம்மளுக்கு ஒரு ஃபேவரட் டீச்சர் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்லியா. கலையரசனும் அவர் ரோல் செம்மையா பண்ணிருக்காரு. நம்ம எல்லாருக்கும் சில டீச்சர் கிட்ட சாஃப்ட் கார்னர் இருக்கும் தெரியுமா, அந்த மேம் பார்க்கும்போதே வந்து நம்ம என்னதான் வாளா இருக்கிற பசங்க கூட சைலண்டா கம்முன்னு உட்காந்துருவாங்க. கலையரசன் கூட அவரோட ரோல் நல்லா பண்ணிருக்காரு எல்லாருமே. அண்ட் வந்து அவங்க அம்மா கேரக்டர் வந்து அவங்க ஜானகி, அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், கதறுவீங்க எல்லாம் தியேட்டரில். அப்படியே எல்லாம் அவரோட எல்லா படத்துலையும் அவங்க அம்மா கேரக்டர் பண்ணிருக்காங்க. இது தவிர மாமன்னன் தவிர. ஸோ வந்து அண்ட் ஆல்சோ அழகியல ஒரு ஆக்டிங் வந்து சட்டிலாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தேன்னு வச்சுக்கேன், அவரோட யூனிவர்ஸ் தான் இது. 4 படமும் இது வந்து மாரியோட லைஃப் தான். நம்ம மாரி செல்வர் தெரியணும் அப்படின்னா வாழை ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா அவரோட சைல்ட்ஹுட், அடுத்து வந்து கர்ணன் வந்து அவரோட ஓரளவுக்கு டீனேஜ், இது வந்து பரியன் பெருமாள் வந்து ஒரு காலேஜ் அந்த டைமு, அண்ட் பரியன் வந்துட்டானா மாமன். ஸோ அவரோட மாரி செல்வர் தெரியணும்னா 4 படம் பார்த்தாலும் தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அவர் பட்ட 4 படத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, IMDbல டாப் 20ல இந்த 4 படமும் இருக்குதா? அப்படியா? எனக்கு பரியன் பெருமாள் டாப். அது என்னைக்குமே வந்து பரியன் பெருமாள் கிளைமேக்ஸ்லாம் இதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி ஒரு ஷாட்லாம் வைக்கவே முடியாது யாராலையுமே. தமிழ் இண்டஸ்ட்ரின்னு கிடையாது, அது ஆல் ஓவர் இந்தியாவே அந்த மாதிரி ஒரு ஷாட்ல மூவி எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி டீக்கா டீ அந்த 2 டீ வந்து நடுவுல ஒரு ஃப்ளவர் இதுதான். ஸோ வந்து வாழை இந்த படம் வந்து எல்லாரும் கண்டிப்பாக தேட்டரில் மேக்ஸிமம் பார்ப்பாங்க. இல்லை நானே போயிட்டு பார்த்துருவேன். வெரி ஆயிடுச்சா? இதுதான் வந்து அதான் நீங்க சொல்றத பார்த்தா வந்து மூவி பயங்கர இம்பாக்டிங்கா இருக்கு. போயிட்டு பாக்குறேன்டா, இருங்கடா தனி. ஆனா இப்போ எனக்கு இன்னொரு பிளஸ் என்னன்னா, நீ நிறைய சொல்லிட்ட, நான் இதெல்லாம் நோட் பண்ணுவேன். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இதுதான் வந்து டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். இன்னும் நிறைய இருக்கு படத்துல. சொல்லல நீ சொன்னதுல ஓ ரைட்டா, ஓ இதனாலதான் அந்த ஷாட் போல அப்படின்றலாம் நோட் பண்றேன். எல்லாமே வந்து ஒரு சின்ன இது கிட்டத்தட்ட இதுவும் வந்து உழைப்பாளிகளுக்கு அந்த சம்பந்தமாக தான் இருக்கும். அவங்க கையில் பச்சை குத்திட்டு பாம்பா CPM ஃபிளாக். ஸோ வந்து இந்த படம் நீ எல்லாருமே பார்க்கணும். உழைக்கும் மக்களோட ஒரு படம் இது. ஒன்றுமே இது பேர் நாங்கள் வேலை செய்கிறோம், வேலைக்கான இதுவும் நீங்கள் கொடுங்க, ஏமாத்தாதீங்க, அவ்வளோதான். நீங்கள் உழைக்கிற காசு வந்து கையில் வரதுக்கு எவ்வளோ கஷ்டமாகுது அப்படின்னு தெரிஞ்சுன்னா இந்த படம் பார்க்கலாம். ஸோ வாழை எல்லாரும் தேட்டரில் பாருங்கள். எத்தனாவது வாட்டி நான் சொல்கிறேன்னே தெரியல, அந்த அளவுக்கு இம்பாக்ட். ஆமாம். ஸோ தேட்டரில் பாருங்கள், பார்த்துட்டு வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு மூவி ரிவ்யூ பார்ப்போம். மூவி ரிவ்யூ ஆக்சுவலி போன வாட்டி கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா காரில் கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும், பட் போகல. நான் நேற்று நைட்டே போட்டுருக்கேன். ரிக்ரெட். ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு மூவியோட பார்த்துட்டு வந்து. நீ ஏன் சொல்கிற? நீ சொல்லு நீ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பி. ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு மூவி ரிவ்யூ பார்க்கலாம். Until then, this is AD வெற்றி. பாரு என் டைலாக் மாமே அது நீ சொல்லவே கூடாது. சப்ஸ்கிரைப்.